கடந்த 3.5 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 19 லட்சம் கள்ள நோட்டுகள் வங்கிகள் மற்றும் ஏடிஎம் மூலம் விநியோகிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. வங்கி மற்றும் ஏடிஎம்களில் எடுக்கும் பணத்தில் கள்ள நோட்டுகள் இருந்ததாக கடந்த காலங்களில் வாடிக்கையாளர்கள் பலரும் புகார் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 3.5 ஆண்டுகளில் 19 லட்சம் கள்ள நோட்டுகள் வங்கி மற்றும் ஏடிஎம் மூலம் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. 4,70,000 எண்ணிக்கையிலான 1000 ரூபாய் நோட்டுகளும் 8,56,500 ரூபாய் நோட்டுகளும் 5,42,200 100 ரூபாய் கள்ள நோட்டுகளும் கவனக்குறைவால் வாடிக்கையாளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. ஊழியர்கள் பற்றாக்குறை, வங்கி பணிகளில் அவுட் சோர்சிங்கில் ஆட்களை அமர்த்துவது உள்ளிட்டவையே இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. பணத்தை வங்கிகளில் நிரப்பும் போதும் டெபாசிட் செய்யும் பணத்தை பெறும் போதும் அதிகாரிகள் கண்டிப்பாக அதனை இயந்திரத்தை கொண்டு சோதனை நடத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. இருந்த போதிலும் பணி நெருக்கடி காரணமாக அதில் தொய்வு ஏற்படும் போது தவறுகள் நடப்பதாக வங்கி அதிகாரிகள் கூறியுள்ளனர்.